வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நாம photosynthesis in higher plants இந்த லெசன்ல லைட் ரியாக்ஷன் ஒளிவினை அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். photosynthesis அப்படின்னா நமக்கு தெரியும், ஒளியாற்றலை வேதியாற்றலாக மாற்ற ஒளியின் துணையுடன் நடத்தப்படும் ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்க வினைகளின் தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம், photosynthesis அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த photosynthesis இரண்டு படிகளில் நடக்குது. ஒன்று லைட் ரியாக்ஷன், இன்னொன்று டார்க் ரியாக்ஷன். இந்த லைட் ரியாக்ஷனுக்கு என்ன வேணும், ஒளி கண்டிப்பாக வேணும். அதனால அது லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைட் ரியாக்ஷனை வேறு என்ன பேரெல்லாம் வச்சு சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒளி ஆற்றலை ஏடிபி மற்றும் என்ஏடிபி போன்ற தன்மயமாக்கும் ஆற்றலாக மாற்றப்படுவதனால இதை நம்ம ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பேர் இதற்கு ஹில்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹில்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஆர்ஹில் 1937 ஃபோட்டோசிந்தசிஸில் ஒரு ரிசர்ச் பண்ணார். அதற்காக ஐசோலேட் பண்ண ஒரு குளோரோபிளாஸ்ட்டை எடுத்துக்கிட்டார். அந்த குளோரோபிளாஸ்டில் ஒரு சூட்டபிள் எலக்ட்ரான் அக்செப்டார் லைக் ஃபெரிசயனைடுக்கு ப்ரெசன்ஸில் லைட்டை கொடுத்தாரு. லைட்டை கொடுத்து அந்த குளோரோபிளாஸ்ட்டை இலுமினேட் பண்ணாங்க. அப்போது இந்த ஃபெரிசயனைடு என்னவா மாறிட்டு அப்படின்னா ஃபெரோசயனைடாக ரெடியூஸ்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அதிலிருந்து ஆக்சிஜனும் இவால்வ் ஆச்சு. இந்த ரிசர்ச்சோட கன்க்ளூஷன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆக்சிஜன் வாட்டர் மாலிகுல்லேருந்து இவால்வ் ஆகுது அப்படின்னும், வாட்டர் மாலிகுல்லேருந்து இவால்வ் ஆகிற புரோட்டானும் எலக்ட்ரானும் தான் கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகிறதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதையும் சொன்னார். ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம லைட் ரியாக்ஷன் சொல்கிறதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கிறதுனால இந்த லைட் ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹில்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைட் ரியாக்ஷன் ரெண்டு ஃபேஸில் நடக்குது. என்ன அப்படின்னா ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஃபேஸ், இன்னொன்று ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ். ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஃபேஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஃபேஸில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் எனர்ஜி, லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஆக்சஸரி பிக்மெண்ட்ஸ் டு ரியாக்ஷன் சென்டர். ஆக்சஸரி பிக்மெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆண்டனா மாலிகூல்ஸ்ன்னு சொல்கிறோம்ல. பிக்மெண்ட் சென்டர் என்னது, குளோரோஃபில் ஏ மாலிகூல். தென் ஆக்டிவேஷன் ஆஃப் குளோரோஃபில் ஏ மாலிகூல். இந்த ரியாக்ஷன் எல்லாம் எங்கே நடக்குது, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நடக்குது. அதாவது ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஃபேஸில் நடக்குது. என்ன நடக்குது, லைட் எனர்ஜியை பிக்மெண்ட்ஸ் அப்சார்ப் பண்ணுது. இதில் ஆக்சஸரி பிக்மெண்ட் அப்சார்ப் பண்ணுற லைட் எனர்ஜியை எங்கே சேனலைஸ் பண்ணுது, குளோரோஃபில் ஏ மாலிகூலுக்கு. இந்த குளோரோஃபில் ஏ மாலிகூலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரியாக்ஷன் சென்டர்னு சொல்கிறோம். இந்த மாதிரி குளோரோஃபில் மாலிகூல் எனர்ஜியை அப்டெயின் பண்ண உடனே ஆக்சஸரி மாலிகூல்ஸ் எல்லாம் அங்கே சேனலைஸ் பண்ணுதுல, அந்த எனர்ஜியெல்லாம் கிடைச்ச உடனே குளோரோஃபில் மாலிகூல் என்னாகும், அதில் இருக்கிற எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோட்டோ ஆக்சிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஃபேஸ் என்ன, ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸ். இந்த ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸில் என்னெல்லாம் நடக்குது, ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டரும் நடக்குது, ஆக்சிஜன் எவல்யூஷனும் நடக்குது. தென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் as well as synthesis of assimilatory pair. Assimilatory pairனு நம்ம எதை சொல்கிறோம், ஏடிபியோ என்ஏடிபிஹெச்ஓ. இந்த ஏடிபியோ என்ஏடிபிஹெச்ஓ தான் நமக்கு அசிமிலேட்டரி பார்ல தன்மயமாக்கும் ஆற்றல். இந்த ஃபோட்டோ கெமிக்கல் ஃபேஸில் வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் ஆகிறதுனால என்ன இவால்வ் ஆகுது, ஆக்சிஜன் இவால்வ் ஆகுதுல்ல. இதுவும் இந்த ஆக்சிஜன் மட்டும் இல்லை, அதற்கு கூடயே புரோட்டானும் இவால்வ் ஆகும், எலக்ட்ரானும் இவால்வ் ஆகும்ல. அந்த எலக்ட்ரான் எதற்கு பயன்படுத்தப்படுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் போய் ஏடிபியும் என்ஏடிபிஹெச்சையும் உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுது. இந்த ஏடிபியும் என்ஏடிபிஹெச்சும் தான் கால்வின் சைக்கிளில் கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டா அல்லது சுகரா குளுக்கோஸா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த ரியாக்ஷன் எல்லாம் ஃபோட்டோகெமிக்கல் ஃபேஸில் நடைபெறுது. இப்போ ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னா என்ன, the single chlorophyll A molecules form the reaction center.
இந்த ரியாக்ஷன் சென்டர் ஒவ்வொரு ஃபோட்டோ சிஸ்டத்துக்கும் வேரி ஆகும். In PS1, the reaction center of chlorophyll A has an absorption peak at 700 nanometer. Pigment system 1ல ரியாக்ஷன் சென்டரை நம்ம என்ன சொல்கிறோம்? P700 அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அதை P700ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிக்மெண்ட் சிஸ்டம் 1ல் இருக்கக்கூடிய குளோரோஃபில் ஏ மாலிகூல் எந்த லைட் அப்சர்வ் பண்ணுது அல்லது அதோட அப்சார்ப்ஷன் மேக்ஸிமா எங்கே இருக்குது அப்படின்னா 700 நானோமீட்டர்ஸ் வேவ்லெங்த்தில். அதனால அதை நம்ம என்ன சொல்கிறோம்? P700 அப்படின்னு சொல்கிறோம். வேரஸ் இன் ஃபோட்டோசிஸ்டம் 2, ஃபோட்டோசிஸ்டம் 2ல் இருக்கக்கூடிய குளோரோஃபில் ஏ ரியாக்ஷன் சென்டர் இருக்குல்ல, அந்த குளோரோஃபில் ஏ மாலிகுல் அப்சர்வ் பண்ணக்கூடிய லைட் எங்கே மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா 680 நானோமீட்டரில். அதனால அதை என்ன சொல்கிறோம்? P680 அப்படின்னு சொல்கிறோம். இந்த PS1ம் PS2ம் நீங்கள் என்ன நினைக்கலாம்? இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் அது இன்வால்வ் ஆகக்கூடிய ஆர்டரை வச்சு 1, 2 அப்படின்னு நம்ம நேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. ஆனால் இது அப்படி நேம் பண்ணலை. PS1 வந்து முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது, PS2 வந்து ரெண்டாவது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது இதனுடைய இந்த ஆர்டருக்கும் ஃபோட்டோசிந்தசிஸில் அது இன்வால்வ் ஆகிற ஆர்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒவ்வொரு ஃபோட்டோ சிஸ்டத்துலேயும் என்ன இருக்குது? ஒரு கோர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. ஒரு கோர் காம்ப்ளெக்ஸும் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸும் இருக்குது. ஒரு சிசியும் ஒரு எல்ஹெச்சியும் இருக்குது. இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸுக்கு இன்னொரு பேர் என்னது? ஆண்டனா மாலிகூல்ஸ். ஆண்டனா மாலிகூல்ஸ்னானது ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ்ல குளோரோஃபில் அதர் தேன் ஏ, அப்புறம் சாந்தோஃபில்லாக இருக்கலாம், கரோட்டினாய்டாக இருக்கலாம். இதெல்லாமே என்னது தான்? ஆண்டனா மாலிகூல்ஸ் தான். ஸோ த கோர் காம்ப்ளெக்ஸ் சிசி சொன்னோம்ல, ஒவ்வொரு ஃபோட்டோ சிஸ்டத்துலேயும் ஒரு கோர் காம்ப்ளெக்ஸும் இருக்குது, ஒரு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸும் இருக்குதுல்ல. அந்த கோர் காம்ப்ளெக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஃபோட்டோ ரியாக்ஷன் சென்டர். ஃபோட்டோ ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னா என்ன? PS1க்கு P700, PS2க்கு P680. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. இது எதை பேஸ் பண்ணி சொன்னோம்? எங்கே அந்த குளோரோஃபில் ஏ மாலிகுலோட அப்சார்ப்ஷன் பீக் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் P680 அல்லது P700ன்னு நம்ம நேம் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த ரியாக்ஷன் சென்டர் கூட என்ன இருக்கும்னா அசோசியேட்டட் புரோட்டீன். இந்த ரியாக்ஷன் சென்டர் புரதத்தோட பிணைக்கப்பட்டிருக்கும். ஸோ ஒவ்வொரு கோர் காம்ப்ளெக்ஸ்லையும் என்னெல்லாம் இருக்கும்? புரதத்தோடு பிணைக்கப்பட்ட ரியாக்ஷன் சென்டரும் அதுக்கு கூட எலக்ட்ரான் டோனார்ஸும் இருக்கும், எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்கும். எலக்ட்ரான் டோனாராக இங்கே ஆக்ட் பண்ணுறது யார்? வாட்டர் மாலிகூல் இல்ல. எலக்ட்ரான் அக்செப்டராக நிறைய எலக்ட்ரான் அக்செப்டர் இருக்குது. பிளாஸ்டோகினான், சைட்டோக்ரோம், பிளாஸ்டோசைனின், இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரான் அக்செப்டர் இருக்குல்ல. இதெல்லாம் சேர்ந்து தான் கோர் காம்ப்ளெக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறது. அப்போ ஒரு கோர் காம்ப்ளெக்ஸில் என்ன இருக்கும்? அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ரியாக்ஷன் சென்டர் இருக்கும். அந்த ரியாக்ஷன் சென்டர் புரோட்டீன் கூட பவுண்டாகி இருக்கும். அதனுடன் என்னெல்லாம் இருக்கும்? எலக்ட்ரான் டோனாராக இருக்கும், எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்கும். இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் மாலிகூல்ஸ் இருக்கும். இந்த பிக்மெண்ட் மாலிகூல்ஸும் புரோட்டீன் கூட பவுண்டாகி இருக்கும். புரதங்களோட பிணைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான பிக்மெண்ட்ஸ் இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நூற்றுக்கணக்கான பிக்மெண்ட்ஸ் சொன்னோம்ல, அது என்னெல்லாம்? செவரல் குளோரோஃபில்ஸ், கரோட்டினாய்ட்ஸ், சாந்தோஃபில் மாலிகூல்ஸ். இங்கே குளோரோஃபில் ஏ மட்டும்தான் நமக்கு பிரைமரி பிக்மெண்ட் இல்லை, அதை ரியாக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். குளோரோஃபில் அதர் தேன் குளோரோஃபில் ஏ ஆர் கால்ட் அஸ் ஆக்சசரி பிக்மெண்ட். அப்போ குளோரோஃபில் பியும் ஆக்சசரி பிக்மெண்ட்டில் தான் வருது. லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் தான் அது இருக்குது. உயர் தாவரங்களில் குளோரோஃபில் ஏயும் பியும் தான் இருக்கும். ஆல்கேல பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குளோரோஃபில் இருக்கும். ஓகே, ஸோ கோர் காம்ப்ளெக்ஸ் எதெல்லாம் அப்படின்னு தெரியும். லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் என்னெல்லாம் இருக்குது? செவரல் பிக்மெண்ட்ஸ் பவுண்ட் வித் புரோட்டீன். இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம், இந்த ஆக்சசரி பிக்மெண்ட் சொன்னோம்ல, இதோட வேலை என்ன? தே மேக் photosynthesis more efficient. எப்படி more efficient பண்ணுது? By absorbing different wavelength of light. Chlorophyll A in photosystem 1, they can absorb maximum light at 700 nanometers. In photosystem 2, they can absorb maximum light at 680 nanometer. ஆனால் விசிபிள் ஸ்பெக்ட்ரத்தில் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இருக்குதுல்ல. இந்த குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட் 700, 680 அல்லது ப்ளூ, ரெட் இந்த மாதிரி வேவ் லெங்த் ஆஃப் லைட்டை தான் அப்சர்வ் பண்ணும். வேரஸ்
இந்த ஆக்சசரி பிக்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லைட்டில் அதர் தேன் திஸ் அந்த வேவ் லெங்த் ஆஃப் லைட்டை தவிர ஏனைய வேவ் லெங்த் ஆஃப் லைட்டை இது என்ன செய்யும் அப்சர்வ் பண்ணி இந்த லைட்டை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ரியாக்ஷன் சென்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதில்ல. அதனால ஃபோட்டோசிந்தசிஸ் இன்னும் எஃபிஷியண்ட்டாக நடக்கிறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறா இந்த ஆக்சசரி பிக்மெண்ட். அது எங்கே இருக்குது லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1 ஃபோட்டோசிஸ்டம் 1ல் அப்போ என்னெல்லாம் இருக்குது CC1 CC1னா கோர் காம்ப்ளெக்ஸ் 1. இந்த கோர் காம்ப்ளெக்ஸ் 1ஓட ரியாக்ஷன் சென்டர் என்னவா இருக்கும் P700 இல்லையா. இது கூட அதனுடைய லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் அது என்ன LHC1. அப்போ ஃபோட்டோசிஸ்டம் 1ல் கோர் காம்ப்ளெக்ஸ் 1ம் இருக்குது லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் 1ம் இருக்குது. PS2ல என்ன இருக்கும் கோர் காம்ப்ளெக்ஸ் 2ம் இருக்கும் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் 2ம் இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் குளோரோஃபில் A மாலிகுல் அல்லது ரியாக்ஷன் சென்டர் ஆஃப் ஃபோட்டோசிஸ்டம் 1. இதெல்லாம் என்ன ஆண்டனா பிக்மெண்ட்ஸ் அல்லது லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸில் நிறைய பிக்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கோர் காம்ப்ளெக்ஸ் 1 CC1 இந்த லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் LHC1 இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் பிக்மெண்ட் சிஸ்டம் 1. இது கூட என்னவும் இருக்கும் அதனுடைய எலக்ட்ரான் டோனாரும் எலக்ட்ரான் அக்செப்டாரும் இல்லையா. ஸோ இங்கே டெர்மினல் எலக்ட்ரான் அக்செப்டார் யாரு NAD வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி ரெடியூஸ் ஆகி NADPH ஒடுக்கமடையுது இல்லையா. ஸோ ஃபோட்டோசிஸ்டம் 1னா என்ன ஃபோட்டோசிஸ்டம் 2 அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1 and 2 எங்கே இருக்குது குளோரோபிளாஸ்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய தைலக்காய்டுகளில் காணப்படுதில்ல. ஸோ தைலக்காய்டு மெம்பரேன் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோட்டோசிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோசிஸ்டம் 2. இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1ம் 2க்கும் தனித்தனியாக இடம் இருக்குது எங்கே தைலக்காய்டு மெம்பரேனில். ஃபோட்டோசிஸ்டம் 1 எங்கே இருக்கும் அன்ஸ்ட்ராக்ட் ரீஜியன் ஆஃப் கிரானம். அது எதை ஃபேஸ் பண்ணி இருக்குது ஸ்ட்ரோமாவை ஃபேஸ் பண்ணி இருக்குது. அப்போ குளோரோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய தைலக்காய்டில் ஸ்ட்ரோமாவை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த தைலக்காய்டு மெம்பரேனில் தான் என்ன இருக்குது ஃபோட்டோசிஸ்டம் 1 இருக்குது. அப்போ ஃபோட்டோசிஸ்டம் 2 எங்கே இருக்குது ஃபோட்டோசிஸ்டம் 2 ஃபவுண்ட் இன் ஸ்டாக்ட் ரீஜியன் ஆஃப் தைலக்காய்டு மெம்பரேன். ஸ்டாக்ட் ரீஜியனில் இருந்ததுன்னா அதை எதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் லியூமனை ஃபேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இப்போ ஃபோட்டோசிஸ்டம் 1ம் 2ம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் தைலக்காய்ட்ஸ். இந்த தைலக்காய்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகி ஃபார்ம் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம் கிரானா அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை நம்ம என்ன சொல்லுவோம் கிரானான்னு சொல்லுவோம். இந்த கிரானால இருக்கக்கூடிய தைலக்காய்டை என்னென்னு சொல்லுவோம் கிரானா லாமெல்லைன்னு சொல்லுவோம். கிரானா லாமெல்லே அப்போ இது ஒரு கிரானல் லாமெல்லே இது இன்னொரு கிரானல் லாமெல்லே. இந்த மாதிரி கிரானல் லாமெல்லே ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்குது. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்டாக் ஆஃப் தைலக்காய்டு மெம்பரேன். நம்ம 1 ரூபி காயின் அல்லது 5 ரூபி காயினை ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கல. அது மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகியிருக்கும். இதில் ஃபோட்டோசிஸ்டம் 1 எங்கே இருக்குது ஃபோட்டோசிஸ்டம் 2 எங்கே இருக்குது அதை தான் பார்க்குறோம். ஃபோட்டோசிஸ்டம் 1 எங்கே இருக்குன்னா இந்த ஸ்டாக்டு ரீஜியனில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்குல்ல அதற்கு உள்ளாடி இருக்குது. இந்த மாதிரியான ரீஜியனில் தான் ஃபோட்டோசிஸ்டம் 2 இருக்கும். ஆனால் ஃபோட்டோசிஸ்டம் 1 எங்கே இருக்குது பாருங்கள் வெளிப்பகுதியில் அன்ஸ்டாக்ட் ரீஜியன். அப்போ இந்த அன்ஸ்டாக்ட் ரீஜியன் எங்கே இருக்குது ஸ்ட்ரோமாவை ஃபேஸ் பண்ணி இருக்குது. இதுவும் அன்ஸ்டாக்ட் ரீஜியன் இங்கே என்ன இருக்குது ஸ்ட்ரோமாவை ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஸ்டாக்ட் ரீஜியனில் தான் என்ன இருக்கும் ஃபோட்டோசிஸ்டம் 2 இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. ஃபோட்டோசிஸ்டம் 1 எங்கே இருக்குது இந்த அன்ஸ்டாக்ட் ரீஜியன் ஆஃப் கிரானாக்கள்லையும் அண்ட் ஸ்ட்ரோமா லாமெல்லாக்கள்லையும் இருக்கும். வேற ஸ்டாக்ட் ரீஜியனில் என்ன இருக்குது ஃபோட்டோசிஸ்டம் 2 அதிகமாக அங்கே காணப்படுது. இப்போது இந்த டாப்பிக்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விடைகளும் பார்ப்போம். கொஷின் நம்பர் 1 PS2 அக்கர்ஸ் இன் PS2 எங்கே இருக்குது இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸ்ட்ரோமா சைட்டோக்ரோம் கிரானா மைட்டோகாண்ட்ரியல் சர்ஃபேஸ். ஸ்ட்ரோமாவில் இருக்குதா இல்லை. சைட்டோக்ரோமில் இருக்குதா சைட்டோக்ரோம்னா என்னது அதுவும் ஒரு பிக்மெண்ட் தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் அது இன்வால்வ் ஆகுது அதுலேயும் இல்லை. இந்த கிரானாக்களில் தான் என்ன இருக்குது PS2 இருக்குதுன்னு பார்த்தோம்ல. PS2 எங்கே இருக்குது இந்த கிரானாக்களில் இருக்குது. ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன் கிரானா. மைட்டோகாண்ட்ரியல் சர்ஃபேஸில் மைட்டோகாண்ட்ரியா ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகிறது. இது நம்ம என்ன பார்க்குறோம்
photosynthesis இல்லையா? ஸோ இதுவும் ரைட் ஆப்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? The reaction center in PS2 has an absorption maximum at. Reaction center in PS2 has an absorption maximum. PS2 க்கு absorption maximum எங்கே இருக்குது? அல்லது எது? P680 இல்லையா? இதுதான் அதோட absorption maximum. ஆப்ஷனை பார்ப்போமா? ஆப்ஷன் A 600 nanometers, option B 780 nanometers, option C 680 nanometers and option D 700 nanometers. PS2 ஓட absorption maximum என்ன? P680. So which is the right option? C is the right option. Next question. Which of the following is not a product of light reaction of photosynthesis? இதில் கொடுத்துருக்கிறதுல light reaction ஓட product என்னதெல்லாம்? ATP, NADPH and oxygen இல்லையா? இதெல்லாம் ATP, NADPH and oxygen. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது இல்லை? NADH. NADH னா என்ன? நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைட் ரெடியூஸ்டு ஃபார்ம். இது எங்கே இன்வால்வ் ஆகும்? ரெஸ்பிரேஷனில். ஸோ which is not a product of light reaction? NADH. This is the right option. Next question. Which of the following absorb light energy for photosynthesis? இதில் கொடுத்துருக்கிறதுல லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறது, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அப்சார்ப் பண்ணுறது எது? எது லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும்? பிக்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். குளோரோஃபில், வாட்டர் மாலிகூல்ஸ், ஆக்சிஜன் அண்ட் RUBP. RUBP அப்படிங்கிறது என்னது? ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட். இதோட வேலை என்ன? கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி கார்போஹைட்ரேட் அல்லது சுகரை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் யாரோட வேலை? RUBPயோட வேலை. ஆக்சிஜன் எப்போ இவால்வ் ஆகும்? ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அல்லது ஒளிசார் நீர்ப்பிளத்தலின் போது ஆக்சிஜன் இவால்வ் ஆகும். வாட்டர் மாலிகூல்ஸோட வேலை என்ன? டூரிங் ஃபோட்டோலைசிஸ் அது ஸ்பிளிட் ஆகி புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் ஆக்சிஜனை லிபரேட் பண்ணுறது தான் வாட்டர் மாலிகுலோட வேலை இல்லையா? அப்போ குளோரோஃபில்லோட வேலை என்ன? குளோரோஃபில் அப்சார்ப் லைட் எனர்ஜி. குளோரோஃபில் ஏ நம்ம என்ன சொல்கிறோம்? ரியாக்ஷன் சென்டர்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ லைட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறது எது? குளோரோஃபில். இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? குளோரோஃபில் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின். The first step for initiation of photosynthesis will be. Photosynthesis initiate பண்றதுக்கு first process என்ன? Photolysis of water, excitement of chlorophyll molecules due to absorption of light, ATP formation, glucose formation. உங்களுக்கு தெரியும் chlorophyll molecule light absorb பண்ணி excited stateக்கு போய் எலக்ட்ரானை excited stateக்கு அனுப்புனாதான் அங்கே என்ன நடக்கும்? எலக்ட்ரான் transport chain நடந்து ATP, NADPH ஃபார்ம் ஆகி அது கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம்ல. ஸோ விச் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? எக்ஸைட்மெண்ட் ஆஃப் குளோரோஃபில் மாலிகூல்ஸ் டியூ டு அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிக்மெண்ட்ஸ் ஆக்ட்ஸ் அஸ் எ ரியாக்ஷன் சென்டர் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ்? இங்கே கொடுத்துருக்கிறதுல எது ரியாக்ஷன் சென்டராக ஆக்ட் பண்ணுது? எத்தனை ரியாக்ஷன் சென்டர் உண்டு? 2. எதெல்லாம்? P680 அண்ட் P700. இதில் என்ன கொடுத்துருக்கு நமக்கு? P700. கரோட்டின், ஃபைட்டோக்ரோம் இதெல்லாம் பிக்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ ஃபைட்டோக்ரோம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிறது. ஓகே, ஸோ பிக்மெண்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் சென்டர் எது? ஆப்ஷன் C இஸ் கரெக்ட். Next question. In photosynthesis, energy from light reaction to dark reaction is transferred in the form of. Energy light reaction ல இருந்து dark reaction க்கு என்ன ஃபார்ம்ல transform ஆகுது? Transfer in the form of ATP and NADPH. So light reaction ல இருந்து எனர்ஜி என்ன ஃபார்ம்ல transfer ஆகுது? dark reaction க்கு ATP ஆகும் NADPH ஆகும் இல்லையா? ஸோ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ADP இல்லைல்ல. ஸோ இது ராங் ஆப்ஷன். ATP. ஸோ ஒன் ஆஃப் த எனர்ஜி ரிச் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ்ட்
at the end of light reaction என்னது ATP. இது link product மாதிரி light reaction and dark reaction இடையில இருக்குதுல்ல. So this is the right option. Next question. NADPH is generated through NADPH எதன் மூலமா generate ஆகுது? NADPH PS1ல உள்ள எலக்ட்ரான் excited stateக்கு போன பிறகு அந்த எலக்ட்ரான் ferredoxin reducing substrate ferredoxin மூலமா NADP-ய NADPH-ஆ ரெடியூஸ் பண்ணுது இல்லையா? அப்போ இங்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபோட்டோசிஸ்டம் 2. இந்த ஃபோட்டோசிஸ்டம் 2ல இருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரான் எங்க போகுது? PS1க்கு போகுதுல்ல, NADPH-க்கு டைரக்டா போகல. ஸோ திஸ் இஸ் நாட் த கரெக்ட் ஆப்ஷன். anaerobic respiration-ஆ இல்லை, கிளைகாலிசிஸா இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் விச் இன்வால்வ் இன் ரெஸ்பிரேஷன் இதுவும் இல்லை. ஃபோட்டோசிஸ்டம் 1. ஸோ ஃபோட்டோசிஸ்டம் 1 மூலமாக தான் NADPH வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ விச் இஸ் த ரைட் ஆப்ஷன்? டி. நெக்ஸ்ட் கொஷின். which of the following constitute the Hill's reaction? Hill's reaction பார்த்தோம்ல, இங்கே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் எது அந்த Hill's reaction-ஐ எக்ஸ்பிளைன் பண்ணுது? photolysis by chloroplast இல்லை இல்லையா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. photolysis of water by isolated chloroplast forming ATP and NADPH plus H plus. photolysis of water isolated chloroplastல நடக்குது, அதிலிருந்து ATP-யும் NADPH-உம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அந்த ஆப்ஷனும் இல்லை இல்லையா? photolysis of water by isolated chemicals and liberating oxygen இதுவும் இல்லை. ஆப்ஷன் டி பாருங்க. photolysis of water liberating oxygen and hydrogen by illuminated isolated chloroplast. isolated chloroplastல லைட்டை illuminate பண்ணும்போது அங்கே இருந்து with the presence of ferricyanide அங்கே என்ன நடந்தது? ferricyanide ferrocyanide-ஆ ரெடியூஸ்ட் ஆச்சு. அட் த சேம் டைம் வாட்டர் மாலிகுல்ல இருந்து ஆக்சிஜன் இவால்வ் ஆச்சு இல்லையா? கூடவே ஹைட்ரஜனும் எலக்ட்ரானும் கூட இவால்வ் ஆச்சுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ which is the right option? D is the right option. Next question. Ferredoxin is a constituent of photosystem 1, photosystem 2, Hill reaction P680. Ferredoxin எதோட கான்ஸ்டியூயன்ட்? ஃபெரிடாக்சின் எங்கே இருக்குது? எதோட அசோசியேட் ஆகி இருக்குது? PS1 இல்லையா? அப்போ ஆப்ஷன் பாருங்க, எது ரைட்டாக இருக்கும்? ஆப்ஷன் 1 PS1 இல்லையா? PS1 கூட தான் ஃபெரிடாக்சின் அசோசியேட் ஆகி இருக்குது. அன்பு மாணவ செல்வங்களே, இது வரைக்கும் இந்த ஒளி வினையிலிருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான விளக்கங்களும் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.